சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்துவை கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணைக்காக வச்சுருப்பாங்க இந்த ஆஃபீஸ் ரூமில். அப்போ சிந்துவோடைய அப்பா இருந்துட்டு, கவலைப்படாதம்மா சிந்து, கண்டிப்பாக நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன்றாங்க. அந்த ஸ்னேகாவுக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். நேமகளவே அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வச்சுருக்காங்கல்ல, அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ரேகான்றவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்கே இருக்கீங்களா, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சிந்து கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. சிந்து, இங்கே கேமரா இருக்கும், கேமரா முன்னாடி நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்றாங்க. அப்புறமா சிந்து கிட்ட ஒவ்வொரு விசாரணையாக ஆரம்பிக்கிறாங்க. சிவா உங்களை கடத்திட்டு போயிட்டு தாலி கட்டினாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எல்லாமே டீட்டெயிலாக கேட்கும் போது அப்போ சிந்து கொஞ்சம் கூட அவங்க பயப்படாது. ஆமாம், சிவா தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. நீங்கள் சிவாவை காதலிச்சிங்கன்னா சிவா காதலிச்சாரா? இல்லை, நான் சிவா தான் காதலிச்சாருன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம். சரி, என்ன நடந்ததுன்றாங்க. ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது சிவா இருந்துட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார். இல்லை, நான் ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிப்பேன், என் அப்பா அம்மா வச்சு கேட்பேன், நான் வலுக்கட்டாயம்மா கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு தாலி கட்டிட்டாரு. அப்படியா அப்படின்றாங்க. அப்படியே அவங்க சொல்ல சொல்ல ஸ்னேகாவும் சிவாவும் ஷாக்கிங்லேயே இருக்காங்க. அப்புறம் போலீஸ் இருந்துட்டு, சரி உங்களுக்கு சிவாவை எப்பத்துலேருந்து தெரியும்? சின்ன பிள்ளைலேருந்து எப்பத்துல இருந்துன்றாங்க. அப்புறம் 3ஆம் கிளாஸ் படிக்கிற போது அப்படியே என் பாதியில் ஸ்கூலில் நிப்பாட்டினீங்க. சிவாவை தேவையில்லாத அந்த டீச்சர் அடிச்சுட்டாங்க. அதை கோவப்பட்டு நானும் அவங்களை அடித்து அவங்க மண்டியை உடைச்சிட்டு அதனால ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்கன்றாங்க. அந்தளவு சிவாவை காதலிச்சிருக்கீங்க. நான் காதலிக்கிற ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், அவர் தான் என்னை காதலிச்சாருன்னு ஒன்று இன்னும் கோவம் வருது சிவாக்கு. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் பொய்யா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது போய், நான் சொல்கிறது உண்மைன்னு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியான்றாங்க. ஒவ்வொரு டீட்டெயிலாக கேட்கும்போது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கோவில் பூசாரி கூட்டிகிட்டு வராங்க. எந்த கோவிலில் கல்யாணம் நடந்துச்சுன்னு இந்த கோவில் வாங்க. அந்த கோவில் பூசாரி தான் இவங்க நீங்கள் பார்த்தீங்களா அன்றைக்கி? இல்லை மனம் பார்க்க இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாம் பக்கா பொய்யுன்றாங்க. அப்புறம் அவங்க அமைச்சிட்டு இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு வராங்க, கடை வியாபாரிங்கன்னா. அவங்களுமே அதுதான் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்கிறது பொய்யா? இவங்க எல்லாரும் சொல்கிறது பொய் தான், நான் சொல்கிறது தான் உண்மைன்றாங்க. சிவா தான் வலுக்கட்டாயமாக எனக்கு தாலி கட்டினாங்கன்றாங்க. இதெல்லாம் வெளியே இருந்துட்டு மகா அன்னபூரணி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ சாட்சி வச்சுட்ருக்கோம். சரி, உன் கழுத்தில் சிவா தாலி கட்டினதுக்கு என்ன சாட்சி இருக்குது? இந்த தாலி தான் சாட்சின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ்க்குக்கும் ஏய் சிந்து போத நிப்பாட்டுன்றாங்க. என்ன இந்த தாலியை வச்சு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கியா? நீ சொல்லிட்டு இருக்கிறது பக்கா பொய்ன்னு தெரியுது. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்ல போறியா இல்லையா? நீங்கள் தான் என்னெல்லாம் மிரட்டிட்டு இருக்கீங்க, நான் தான் உண்மை சொல்கிறேன் இல்லை, நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சிந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால போலீஸ் இருந்துட்டு உன் பக்கம் என்ன ஆதாரம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நிரூபின்றாங்க. சிந்து ஷாக் ஆகுறாங்க. சிந்து எந்த ஆதாரத்தை காட்ட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.